அப்பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. 14 அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே ஏற்ற இருந்தது. பாருங்க, த டேஞ்சர் ஆஃப் செல்ஃப் காண்டம்னேஷன், சுய ஆக்கினை தீர்ப்பினால் வரக்கூடிய ஒரு ஆபத்து என்ற தலைப்பின் கீழாக போதனையை பார்த்து வந்தோம். இந்த செல்ஃப் காண்டம்னேஷன் வந்து நமக்கு நிறைய விதமான ஆபத்தை ஏற்படுத்துது. உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொள்ளும் பொழுது எந்த நன்மையும் உங்களால் காண முடியாது, எந்த காரியத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. பிசாசுடைய ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துவது. இதுதான் பிசாசுடைய வேலையே. முழுக்க முழுக்க குற்றப்படுத்திகிட்டே இருப்பான். நீங்கள் எப்படி பண்ணாலும் குற்றப்படுத்துவான். நீங்கள் பைபிள் வாசித்து பாருங்கள், அங்கேயும் ஒரு குற்ற மனசாட்சி வரும். ஏன் அப்படின்னா, ஏன் 5 அதிகாரம் வாசித்த ஒரு 10 அதிகாரமாக வாசிக்கக்கூடாதா அப்படின்வான். கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்கள், அங்கேயும் ஒரு குற்ற மனசாட்சி வைப்பான். இன்னும் 1/2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவியா, ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி கொண்டு வருவான். பண்ணாலும் கொண்டு வருவான். ஒரு ஆள் ஜெபம் பண்ணாமல் இருந்து பாருங்கள், என்ன பண்ணுவான்றீங்க, நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறியா, நீ ஒரு அவிசுவாசி மாதிரி வாழ்கிற பற்றியா, இதெல்லாம் ஒரு தகுதியா அப்படின்னு கேட்பான். பைபிள் வாசிக்காமல் இருந்தீங்கன்னா சொல்லுவான், இன்றைக்கி நீ தேவனுடைய வார்த்தையை புசிக்கவே இல்லையே, எப்படி உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், நீ யோசிச்சு பாரு, இது தப்பு இல்லையான்னுவான். எது நீங்கள் பண்ணாலும் உங்கள் மனதுக்குள்ளாக ஒரு காண்டம்னேஷன் இருக்கணும், ஒரு குற்ற மனசாட்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்களே வந்து உங்களை தகுதி இல்லைன்றதை ஒத்துக்கொள்ளணும். இதுதான் அவனுடைய ஒரு ஆழமான ஒரு தீர்வு. இந்த தீர்வை பல கோணத்தில் கொண்டு வரான். எந்தெந்த வழியிலெல்லாம் உங்களை கொண்டு வந்து காமிக்க முடியுமோ அந்த வழியிலெல்லாம் கொண்டு வருவான். ஏன் அப்படின்னா, அப்போ தான் பாருங்கள், தேவ தயவை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாமல் போகுது. எப்பெல்லாம் நீங்கள் வந்து உங்களை நீங்களே குற்றப்படுத்தி கொள்கிறீர்களோ, அந்த குற்ற மனசாட்சிக்குள்ளாக நீங்கள் போகிறீர்களோ, அந்த நேரம்லாம் தேவ தயவை நீங்கள் ரிசீவ் பண்ணவே முடியாது. அதான் பிரச்சனையே. இன்றைக்கி இதில் த டேஞ்சர் ஆஃப் செல்ஃப் காண்டம்னேஷன், சுய ஆக்கினை தீர்ப்பினால் வரக்கூடிய ஆபத்துலேருந்து இன்றைக்கி அதில் இன்னொரு சப்டைட்டில் பார்க்குறோம், ரிஜெக்ட் காண்டம்னேஷன் அண்ட் ரிசீவ் காட்ஸ் ஃபேவர். குற்ற உணர்வை நிராகரித்து தேவ தயவை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பதை பேசுகிறேன். ஒரு நாள் அதை பேசினில்லை, அதை உங்களுக்கு காண்டம்னேஷனை பற்றி சொன்னால் எப்படி இப்போ அதை நிராகரிக்கிறது, எப்படி அதை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது, எப்படி தள்ளுறது, ஏன் அது வந்து நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்மளால் இந்த தயவில் வேலை செய்ய முடியாமல் போகுது, ஏன் அப்படி கொண்டு வரான், நீங்கள் அதை காமிக்கிறேன். சில வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் போகலாம் பாருங்கள். ஏன்னா பிசாசுடைய முழுக்க எண்ணமே அந்த எண்ணம் தான். ஒரு விசுவாசிக்குள்ளேயும் இருந்தாலும் சரி, அது அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசிக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவன் அதை பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் குற்ற மனசாட்சியிலே வாழ்கிறதுனால அவன் அதை வந்து பழகி போயிடலாம். உலகமாக அப்படி தாங்க, எல்லாரும் அப்படி தாங்க. ஆனால் ஒரு விசுவாசிக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, தேவன் அவனுக்கு எதெல்லாம் செய்து வைத்திருக்கிறாரோ அதை அவனே மறுதளிக்கிறான். நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு குற்றத்துக்குள்ளே கொண்டு போகிறீங்களோ, உங்கள் எண்ணங்களால் உங்கள் மனதில் அவன் கொண்டு வர குற்றத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களோ, அதை ரிசீவ் பண்ணுறீங்களோ, அப்போது உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அவர் வைத்திருக்கிற அந்த தயவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாததுக்கு நீங்களே அதுக்கு தடையாய் மாறுகிறீர்கள். அதனால தான் நம்மளால் அநேக விஷயத்தை பார்க்க முடிய மாட்டேங்குது. சில நேரத்தில் அதை ரிசீவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அதில் கஷ்டமாகவும் மாறி போகுது. ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொன்னால் ஒரு மாதிரி வேதனைக்குரியதாக மாறி போகுது. பாருங்க, நான் சொன்னேன், இந்த பிசாசு பல பேர் இருக்குது. பிசாசுன்னா சாத்தான். இந்த சாத்தான்ற வார்த்தை வந்து என்னன்னு சொன்னேன், டயபோலோஸ்ன்னு சொன்னால் பிசாசை குறிக்குது. பாருங்கள், சாத்தான் பிசாசுன்னு சொன்னாவே குற்றம் சாட்டுகிறவன் தான் அர்த்தம். அதனால தான் அவனுடைய பெயர் எங்கே வருதோ நீங்கள் அந்த சாத்தான் பிசாசுன்னு வர இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குற்றம் சாட்டுகிறவன், குற்றம் சாட்டுவதற்காக அவன் பெயர் அங்கே சேர்க்கப்பட்டுக்கிறது இல்லை வந்திருக்கிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அக்யூஸ்டர், அவனுடைய முழு எண்ணமே அதுதான். பாருங்கள், இந்த குற்றம் சாட்டுவதுன்ற வார்த்தைக்கு வந்து கட்டாக்காரியோன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிரீக்கில். குற்றம் சாட்டுவதுன்ற வார்த்தைக்கு கட்டாக்காரியோன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன் அதை பயன்படுத்துகிறான், ஏன் வேதத்தில் அதை பயன்படுத்துகிற முறைகளை சொல்கிறாங்கன்னா, இந்த கட்டாக்காரியோன்ற வார்த்தை எங்கெல்லாம் உங்களை குற்றம் சாட்டுகிற இல்லை குற்றம்ன்ற வார்த்தை வருதோ அந்த இடத்துலலாம் இதை ஏன் போடப்பட்டிருக்குது அப்படின்னா,
அந்த வார்த்தை வரும்பொழுது, அந்த கட்டாக்காரியன்ற வார்த்தை வரும்பொழுது, அதிகாரப்பூர்வமான ஒரு குற்றத்தை உங்கள் மேல் செலுத்தும்படியாக அப்படின்னு வருது. அதிகாரப்பூர்வமாக உங்கள் மேல் செலுத்தும்படியாக. அந்த அந்த இடத்துல எங்கெல்லாம் இந்த குற்றம் சாட்டுகிறோம் குற்றம்னு வருதோ அந்த இடத்துல அந்த கட்டாக்காரியம், இந்த கட்டாக்காரியன்ற வார்த்தை அதிகாரப்பூர்வமாக அப்படின்னா உங்களை எவ்வகையிலும் நிற்க வைக்கக்கூடிய தன்மையில் கொண்டு வரத்துக்காக பயன்படுத்துகிறான். உதாரணத்துக்கு எடுத்துங்க, நீங்கள் ஒரு பைக் ஓட்டின்னு போகிறீங்க, ஒருத்தரை இடிச்சிடுறீங்க, அவர் காலில் ரத்தம் வருது, அதை பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை, இடிச்சிட்டிங்க, கையில் லைசன்ஸ் இல்லை. இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மனதில்? அவர் உங்களை சொல்லும் பொழுது, ஏங்க பார்த்து வரக்கூடாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை. இப்போ லைசன்ஸ் இல்லாதனால அவர் சொல்கிற அந்த குற்றத்தின் அதிகாரத்துக்கு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. ஏன்? அது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அதை நீங்கள் நிராகரிக்கவே முடியாது, அப்படியே அங்கீகரித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அந்த இடத்த உங்களை கொண்டு வந்து நிற்க வைப்பது, இதுதான் பிசாசுடைய வேலையே. கட்டா காரியம்னு சொன்னால் நீங்கள் எந்த வகையிலுமே வெளியில் வர முடியாத அளவுக்கு உங்கள் மேலே எந்த அளவுக்கு குற்றம் சாட்டலாம் நினைக்கிறானோ அந்த இடத்துல அந்த தரத்தில் உங்களை கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். எவ்வளோ பெரிய திட்டத்தை போடுறான் பாருங்க பிசாசு. இன்றைக்கி சில விஷயத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, எப்படி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் எந்த வகையிலும் அதிகாரப்பூர்வமாய் உங்கள் மேல் குற்றத்தை சாட்ட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. பாருங்க, பவுல் சொல்லும் போது நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து 3 விஷயத்தை சொல்கிறாரு. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாகவும் விரோதமாகவும். என்னெல்லாம் நமக்கு எதிராக இருந்துச்சு? எதை பற்றி பேசுகிறார் பவுல்? எதை கொண்டு வர்றாரு பாருங்கள். இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி பவுல் பேசுகிறாரு. நமக்கு எதிராகவும் கட்டளைகளாகவும் விரோதமாகவும். இந்த நியாயப்பிரமாணம் நல்லது தான், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், ஆனால் அது யாரையும் பரிசுத்தப்படுத்தாது. நியாயப்பிரமாணத்தில் நீதி இருக்குது, ஆனால் யாருக்கு அது நீதியை தராது. ஏன்னா நியாயப்பிரமாணம் அது பரிசுத்தமாக இருக்குது, ஆனால் யாரையும் அது பரிசுத்தப்படுத்த முடியாது. மற்ற பரிசுத்தமாக இருந்தால் தான் அவனால் அதை ரிசீவ் பண்ணவே முடியும். அதனால தான் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், நான் அதை கண்டம் பண்ணவே இல்லை, ஆனால் அது யாரும் பரிசுத்தப்படுத்தவே முடியாது. நியாயப்பிரமாணம் நல்லது தான், ஆனால் யாருக்கு அது நன்மை செய்யவே முடியாது. இங்கே பவுல் சொல்கிறாரு, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளும் விரோதமும் இருந்த. பாருங்க, இப்போ பிசாசு எதை கையில் எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் நீங்கள் செய்ய முடியலையோ அந்த செய்ய முடியாத காரியத்தை தான் அவன் நமக்கு விரோதமாக எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறான். கட்டளைகளை எப்போல்லாம் நம்ம மனசில் வச்சுருக்கோம், இதை நான் செய்ய முடியல, இதை நான் பண்ண முடியல, நான் இப்படி இருக்கிறேன், நீ இதுக்கு தகுதி இல்லைன்னு உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் இந்த பிரமாணத்துக்குரிய காரியங்களை உங்களுக்கு விரோதமாக எதிரியாய் மாற்றி எப்போ நிற்க வைக்கிறேன்னு அப்போல்லாம் உங்களுக்கு குற்ற மனசாட்சி வர ஆரம்பிக்குது. எதை சொல்லுங்களேன்? விபச்சாரம் செய்யாதிருப்பாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாங்க. எதனா ஒன்று வரும்போது கூட பாருங்கள், உங்களுக்குள்ளே வருது, நீ இது செஞ்சுட்ட, இது நீ செஞ்சுட்ட, இது நீ செஞ்சுட்ட, இது நீ செஞ்சுட்ட. அப்போ ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு எதை விரோதமாக நிற்க வைக்கிறான்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பழைய உடன்படிக்கையில் இருக்கிற அந்த 10 கட்டளைகளை கொண்டு வந்து உங்கள் முன்பதாக நிற்க வைத்து இதை நீ செய்யலைன்னு உங்களுக்கு அது விரோதன்றதை காமிக்க ஆரம்பிக்கிறான். இதை தான் இங்கே பவுல் பேசுகிறாரு. நமக்கு சொல்லுங்கள், நமக்கு பக்கத்தில் பா சொல்லுங்கள், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்போ இயேசு என்ன செய்தார்? எது நம்ம வாழ்க்கையில் வாழ முடியாமல் செய்த, எது நம்மளை முன்னேற விடாமல் செய்த, எது நமக்கு விரோதமாக இருக்குதோ அதை எடுத்து அவர் சிலுவையின் மேல் ஆணி அடித்து. அப்போ என்னத்தை எடுத்து அவர் சிலுவையின் மேல் ஆணி அடித்தார்? எதை அவர் செட்டில் பண்ணார்? எந்த காரியத்தை அவர் ஆணி அடித்திருக்கிறார்? பாருங்க, அவர் ஆணி அடித்திருக்கிற அறிவு உள்ளே வந்தால் தான் பிசாசு கொண்டு வருகிற காண்டம்னேஷன்ற அறிவை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும், அந்த எண்ணத்தை ரிஜெக்ட் பண்ண முடியும். அவர் ஆணி அடித்தான்னு சொல்லும் பொழுது நம்ம வாழ முடியாமல் இருக்கிற கற்பனையை அவர் சிலுவை மேல் ஆணி அடித்து கையெழுத்து குலைத்து போட்டு, அப்போ நமக்குள்ள குற்றப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து ஆணி அடிக்கலைன்னா பிசாசு உங்கள் தலையில் ஆணி அடிக்கிறான். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? அவனுக்கு ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறதுன்றது நீங்கள் நினைவு கூறலன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய ஆணியின் ஒரு பிரச்சனையாக மாறிடுது. அதனால தான் நிறைய பேருக்குள்ளே அந்த எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது. வாசிக்கிற பாருங்க, அதுக்கு அடுத்து 15வது, துரைத்தனங்களையும் அதிகாரிகள் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தன அதிகாரியும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அப்படின்னா அதை அந்த
அந்த கேஸை இல்லாமல் பண்ணிட்டார். உரிந்து கொண்டு வெளியேறங்க கோலமாக்கின்னு சொன்னால் அவங்க மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு வைங்க. அது கிரீக் அர்த்தம் அப்படி தான் வருது. உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குன்னு வைங்க. அந்த கேஸை வாபஸ் ஆன மொத்தத்தில் அந்த ட்ரேஸே இல்லாமல் பண்ணிட்டார். உரிந்து கொண்டு வெளியேறம கோலமாக்கிட்டார்னு சொன்னால் பிரமாணம் எதையெல்லாம் செய்யணும்னு சொன்னது அது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வரும்போது ஒரே ஒரு காரியத்தை தான் காமிக்கிறார். செய்து முடித்தது உங்களை மாட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறார். ஆமென். இன்னும் கொஞ்சம் மேலே வாங்க, வெளிப்படுத்துகிற விசேஷத்துக்கு வாங்க. ரெவலேஷன் சாப்டர் 12 9 வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும், பாருங்கள் 2 வார்த்தையும் வருது, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்வம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 10வது வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டப்படுகிறவன் தள்ளப்பட்டு போனான். பாருங்க, பிசாசுடைய வேலை அதுதான். யார் மேலே குற்றம் சாட்டுறான் சொல்லுங்கள்? யார் மேலே குற்றம் சாட்டுறான்? இயேசு மேலே போய் ஏன் குற்றம் சாட்டணும்? இயேசுவை ஒரு ஆளையும் குற்றம் சாட்ட முடியாது, ஒரு மனுஷனாலையும் குற்றம் சாட்டவே முடியாது. குற்றத்தை நீதி செலுத்த வேண்டிய ராஜாவே பார்த்து சொல்கிறார், இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் எல்லாத்தையும் சொல்கிறா. என்ன குற்றத்தை நான் பார்க்குறது? எந்த குற்றத்துக்கு இப்போ தண்டனை தரணும்னா ஏதாவது ஒரு குற்றம் வேணும். நீங்கள் தண்டனை கொடுன்னு சொன்னால் இது ஒரு தண்டனை கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு குற்றத்தை அது சொல்லியா? என்னத்தை நான் செய்யணும்? இது தண்டனை கொடுக்குறோம், எப்படி நான் கொடுத்துட முடியும்? அதனால தான் பாருங்கள், யூதர்கள் பொய் சாட்சிகளை ஏற்படுத்தினானுங்களாம். பரிசேயர்கள் சாதாரண நாட்டில் கிடையாது பாருங்கள். பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயகன்னு சொன்னவருக்கே பொய் சாட்சி ஏற்படுத்தி காமிக்கிறான் பாருங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான். பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாகன்னு சொன்னவருக்கு பொய் சாட்சியை தேடுறான். எப்படியாவது அவர் மேலே குற்றம் சாட்டணும். அவர் மேலே எந்த குற்றத்தையும் யாராலையும் காண முடியாது. எவ்வளோ பொய் சாட்சி சொல்லியும் அது ஒன்று ஒத்து வரல, ஒரு காரியமும் ஒத்து வரல. ஆனாலும் இவங்க தண்டிக்கணுன்றாங்களேன்றதுக்காக அவன் கடைசியில் கையை கழுவ வேண்டியதாகி போச்சு. இவருக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா, நான் இந்த அநீதி செய்யறதுக்கு வரல. ஏன்னா அவன் ப்ரூவ் பண்ணுறான், கை கழுவுறது சும்மா இல்லை. நான் அநீதி செய்யலைன்றதுக்கு அவன் ஒத்துக்கிறான். நான் ஒன்றும் இதுக்கு சம்மந்தப்பட்டவர் அல்லன்றதை காமிக்கிறான். பாருங்க, இங்கே இந்த குற்றம் சாட்டுகிறவனா யார் மேலே போய் குற்றம் சாட்டுகிறான்? அதிலே சொல்லுது பாருங்க, நம்முடைய இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு. இரவும் பகலும் பிசாசுடைய வேலை என்ன? குற்றம் சாட்டுறது. பாருங்கள், ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தை கொண்டு வந்துடுது. ஒரு கேஸை போட்டுகிட்டே இருக்கிறது. கேஸை போட்டால் நீங்கள் எங்கே போகணும்? கோர்ட்டுக்கு போகணும். கேஸை போகிறது, கோர்ட்டுக்கு இழுகுது, கேஸை போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது. இதே வேலை அவனுக்கு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும். அவன் வாழ்க்கையில் அது பெரிய ஒரு தீர்வாகவே வச்சுருக்கிறான். நம்முடைய சகோதரர் மேல் ஒரு பொய் பேசிட்டீங்க, இல்லை ஒரு தவறு பண்ணிட்டீங்க, இல்லை ஒரு பலவீனத்தில் மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. இப்போ உங்களை என்ன செய்யணும்னு நினைக்கிறான்னா, அதிலிருந்து உங்களை அழுத்த நினைக்கிறானே தவிர அதிலிருந்து உங்களை தூக்காம நினைக்கிறதே இல்லை. பாருங்கள், நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த விசுவாசியை விட ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து பின்வாங்கி போன விசுவாசிக்கு தான் ஏராளம் தாராளம். கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கால் சர்ச்சைக்கு போனேங்க, ஆனால் வாழ முடியலைங்க, என்னால் கை கொள்ள முடியலைங்க, என்னால் நிற்க முடியலைங்க. ஏன்னா அந்த குற்றத்தை அங்கீகரித்ததுனால வாழ்ந்த ஆட்களை விட பின்வாங்கி போனவங்க தான் ஏராளம். இங்கே சொல்கிறார் பாருங்கள், நம்முடைய சகோதரன் மேல். அங்கே சொல்லும் போது கூட எப்படி சொல்கிறார் பாருங்க, சகோதரர் சொல்லுங்கள், சகோதரர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சகோதரர். நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்த போட்டு. இப்போ அவன் முழு எண்ணமும் என்ன? எப்படியாவது நம்ம மேலே குற்றம் சாட்டினே இருக்கும். எதெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்களோ அதை கொண்டு வந்து உங்கள் மேலே குற்றம் சாட்டினே தான் அவனுடைய வேலையை. வேதம் சொல்லுகிறது, குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு. எப்பெல்லாம் நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அவன் தள்ளப்பட்டு போகிறான். எப்பெல்லாம் நீங்கள் அதை அங்கீகரித்து கொள்ளுகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் குற்றவாளிகளாக போய் நிற்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதுக்கு நான் சொந்தக்காரன் இல்லை, இது என்னுடையதல்லன்னு எப்பெல்லாம் அந்த குற்றத்தை அவன் கொண்டு வர குற்றத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் பிசாசு கீழே விழுறான். எப்பெல்லாம் நீங்கள் அங்கீகரித்து கொள்ளுகிறீங்களோ அப்போல்லாம் குற்றவாளி குண்டில் நீங்கள் போய் நிற்க ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். சொல்கிறார் பாருங்க, இன்னொரு முறை வாசிக்கிறேன். நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்கள். அப்பொழுது வானத்திலே 10வது வசனம், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. எப்பெல்லாம் நீங்கள்
அவன் கொண்டு வருகிற குற்றத்தை ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அப்போ தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய அதிகாரமும் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்குது. அதை நான் சொன்னது விளங்குது. எப்பெல்லாம் நீங்கள் அதை அங்கீகரித்துக் கொள்கிறீங்களோ அப்போ நீங்கள் குற்றவாளி ஆகிறீங்க. தேவனுடைய தயவை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியாமல் போயிடுறீங்க. அப்போ தேவ தயவு என்ன செஞ்சிருக்குது என் அறிவுக்கு புலப்படாமல் போகுது. அது கீழே 11, மரணமே நேரிடுதா இருந்தாலும் அதுக்கு தப்பும்படி. சொல்லுங்க, மரணமே நேரிடுதானாலும். எந்த மாதிரி சொல்லாரு பாருங்க. மரணமே நேரிடுதானாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாருங்க, எப்படி ஜெயிக்கிறதுன்னு அப்படியே சொல்லித்தராரு. எப்படி அவர்கள் ஜெயிக்கிறாங்க, எப்படி அதை ஜெயிக்க முடியும்? அப்போ பிசாசு கொண்டு வருகிற எல்லா குற்றத்தையும் நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு 2 காரியம் இருக்கு. ஒன்று, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். இப்போ சொன்ன இல்லைங்களா, நன்மையினால் அவர் என் வாயை திருப்தியாக்கி. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் எனக்கு என்ன செஞ்சதுன்ற அந்த அறிவு வரணும். எப்படி நான் பிசாசை வீழ்த்த முடியும், எப்படி நான் தள்ள முடியும், எந்த குற்றத்துக்கும் நான் ஒரு பொறுப்பாளி அல்லன்றதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்பெல்லாம் ரத்தத்தை குறித்து அறிவு வருதோ அப்போதான் எந்த குற்றத்துக்கும் நீங்கள் சொந்தக்காரங்க இல்லைன்றதை நீங்கள் அங்கீகரிப்பீங்க. ஆமென். எதுவுமே விளங்குது. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சொல்லுங்க, அவனை ஜெயித்தார்கள். ஆமென். பாருங்க, இப்போ ஒரு கோர்ட்டு மாதிரி கனவுக்கு அப்படியே வாங்க. நிறைய பேர் சினிமாலாம் பார்த்துருப்பீங்களே. கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களோ இல்லையோ, சிலருக்குலாம் போலீஸ் ஸ்டேஷனை காலம் எறிகிறது அவமானமாக நினைப்பாங்க. கிராமத்திலாம் போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டியா? எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தானே போயிட்டு வந்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் போலீஸ்கார் போயிட்டு வர்றாரு. அவங்க வீட்டில் அவர் என்ன நினைப்பாங்க? என்னையா டெய்லி போலீஸ்? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது அவங்களுக்கு என்னது ஒரு அவமானம். அதை அங்கீகரிக்கவே முடியாது. அதனால நிறைய பேர் இந்த கோர்ட்டெல்லாம் பார்த்ததில்ல. எத்தனை பேர் கோர்ட்டெலாம் பார்த்துக்கிறீங்க? ரியல் கோர்ட், உண்மையான கோர்ட். பரவாயில்ல, ஒரு சிலர்லாம் இருக்கிறீங்க. நல்லா கை தூக்குங்க. நான் போயிருக்கிறேங்க, அதனால தான் சொல்கிறேன் தைரியமாக. கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேளை போகலனாலும் போகல. சினிமாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காத ஆளே இருக்க முடியாது. பாருங்கள், இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அந்த பக்கம் வழக்காடுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். வழக்க சாட்டனை கொண்டு வரான். இவன் இதை பண்ணான், அதை பண்ணான், இதை செஞ்சான், இதை பண்ணிட்டான் குற்றம் சாட்டினே இருக்கிறான். பாருங்கள், முதல்ல குற்றம் சாட்டி முடித்தவொடனே அது எழுந்து ஒரே ஒருத்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? அவன் சாட்டி இருக்கிற குற்றத்துக்கு இவர் என்ன சொல்லி ஆகணும்? பதில் சொல்லி ஆகணும். இப்போ பாருங்கள், நம்ம பக்கத்தில் 1000 குற்றத்தை சாட்டுறான் பிசாசு. நீ பலவீன, நீ லாக்கி கிடையாது, நீ ஒழுங்கு கிடையாது, நீ இப்படி இருக்கிற, நீ இப்படி குற்றம் சாட்டினே வரான். உங்கள் பக்கத்தில் ஒரே ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறார். அவ்வளோதான். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு எதை செய்து முடித்தாரோ அதை மட்டும் தான் காட்டுறாரு. அவர் உங்களுக்கு என்ன செய்து முடித்தாரோ அதை மட்டும் தான். ஏன்னா அவர்கிட்ட பதில் இருக்குது. சொல்லுங்க, அவர்கிட்ட பதில் இருக்குது. அதனால தான் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யமும் கிறிஸ்துவின் அதிகாரமும். சொல்லுங்க, கிறிஸ்துவின் அதிகாரமும். மேலே இயேசு எதுவும் நம்மளை சும்மா விட்டுறாருன்னு நினைக்காதீங்க, நம்மளை எப்படி தள்ளிடுறாருன்னு நினைக்காதீங்க. அதனால தான் பாருங்கள், சில நேரத்தில் இப்படி சொல்லும் பொழுது பாவம் செய்கிறது ரொம்ப பாவம் செஞ்சால் கூட எனக்கு ஒரு மன்னிப்பு இருக்குதுன்னு நினச்சா அது முட்டாள்தனம். பாவம் செஞ்சால் எனக்கு மன்னிப்பு இருக்குது, ஆனால் அந்த மன்னிப்பை எனக்கு என்னுடைய சுயலாபத்துக்காக நான் அதை செஞ்சுட்டு போகிறேன்னு வச்சுங்க. அப்போ உண்மையிலே அவன் மன்னிக்கே போட்டிருந்தா கூட அவனுக்கு சிந்தப்பட்ட ரத்தத்தை குறித்து சரியான அறிவு இல்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமென். எந்த மாதிரி விளங்குது? நான் சொல்கிறேன், உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எந்த பாவம் செஞ்சாலும் உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இருக்குதா? கொஞ்சம் பேர், பாதி பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. எப்படி பாஸ்டர்? ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி காண்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே சொன்னேன்னா இல்லைங்களா? இன்றைக்கி சில விஷயத்தை காமிக்கிறேன். வாங்க, எப்படி அதை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அந்த குற்றத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணினா அவன் காட்டுற குற்றத்தை ரிஜெக்ட் பண்ணி தேவ தயவு, தேவ கிருபையாக இருக்கிற இயேசு ஒவ்வொரு முறை ரிசீவ் பண்ணணும். அப்போது தான் காண்டன்வேஷன்ற அறிவு வெளியில் போக ஆரம்பிக்குது. ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இது ஒரு வாக்கு தத்துவம். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஒரு ஆயுதமும். ஆனால் இங்கே சொல்லப்படுற அந்த வாக்கு தத்துவம் கொஞ்சம் கவனிக்கணும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். சொல்லுங்கள், உருவாக்கப்படும். பாருங்கள், உருவாக்குதுன்றது உண்மை. அதான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு நாடும் அந்தந்த நாடுகளுக்கு தேவையான வெப்பன்ஸை உருவாக்கினே இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூக்ளியர் பாம், அப்புறம் பெரிய பெரிய மிஷின் கன், நமக்கு என்ன தேவை வாங்கினே இருக்கிறான் பாருங்கள். அவன் அவன் நாட்டை ஆயுதங்களால் தான் காக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முடிவு. உலக போர் வந்துடுச்சுன்னா அப்போ நம்மக்கிட்ட ஆயுதம் வச்சு தான் சண்டை போட்டு நம்ம நாட்டையோ அதையோ காப்பாற்றணும். அதில் ஒவ்வொரு நாடும் இப்போ எதில் முயற்சியில் இறங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்களை சேர்க்கறதுலேயே முடிவாயிட்டாங்க. அந்த மாதிரி தான் பிசாசு. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். சொல்லுங்கள், எனக்கு விரோதம் உருவாக்கப்படும். சில காரியங்களாம் உருவாக்குறான்.
உங்களுக்கு விரோதமாக உருவாக்குறான், திட்டத்தை போடுறான், சில வஞ்சனையை கொண்டு வரான், சில ஏமாத்தில் கொண்டு வரான், 1000 விதமான காரியத்தை உங்களுக்கு விரோதமாக உருவாக்குறான். அது உண்மை. ஆனால் அது வாய்க்காமலே போகும். நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? பிசாசு உருவாக்குறான், ஆனால் அதை வாய்க்காமல் போகிற செய்கிறவர் யாரு? கர்த்தர். அப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்போ அவன் உருவாக்குற எதுவும் எனக்கு ஏன் வாய்க்காத போகுதுன்னா, அவன் உருவாக்குறத நான் ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அவன் உருவாக்குற எந்த ஒரு காரியத்தை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். நீ உருவாக்குறது எனக்குரியதல்ல, நீ உருவாக்குற எந்த ஒரு காரியத்தை நீ ஏற்றுக்கொள்ள போகிறதல்ல. அவன் உருவாக்குற எல்லா ஆயத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது தேவ தயவை நான் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆமென். அதிலே 2வது, உனக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். 2வது சொல்ற பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நியாய தீர்ப்பில் நீ குற்றப்படுத்துவாய். அப்போ பாருங்க, உனக்கு விரோதமாய் எழும்ப எந்த நாவையும் நீங்க எப்படி குற்றப்படுத்த முடியும்? பாருங்க, பிசாசுடைய வேலையை நமக்கு விரோதமான நாவுகளை எழுப்புறது தான், விரோதமான நாவுகளை உருவாக்குறது தான், விரோதமான வகையில் ஒரு குற்றத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்திட்டே இருக்கிறது தான் எவ்வகையிலையாவது. அதனால தான் எப்பவுமே பாருங்க, நல்ல நாவு உள்ள ஆட்கள்கிட்ட பழகணும். சில நாவெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துகிற நாவு, சில சவுகாசமே சரி இருக்காது. அந்த நாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறாமை, பொச்சரிப்பு, கொஞ்ச நேரம் உங்களை எந்த வகையிலெல்லாம் உங்களை சோர்வடைய செய்கிறது, சிந்திக்க விடாமல் செய்கிறது, உங்களை உங்களுக்கு நீங்களே நான் லாக்கி இல்லை அப்படின்ற அளவு கொண்டு போகக்கூடிய நாவுகள், இதெல்லாம் பிசாசு ஏற்படுத்துகிற நாவுகள். உன்னை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு அம்மா பாஸ்டர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாரு, கஷ்டமாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. உடனே அந்த பாஸ்டர் சொல்லிடுறாரு, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரன்னு சுற்றி இருந்தீங்கன்னா அப்போ எப்படி கடவுள் மேலே பாசம் வரும்? அதனால தான் கர்த்தர் கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணியிருக்காரு, உங்கள் வீட்டுக்காரனை உங்கள்கிட்ட பிரித்து விட்டாரு. இப்போ நீ கடவுள் மேலே என்ன பண்ணு, பாசமாக இருப்ப. இப்போ உன் அளவு என்னன்னு தெரியும் ஆண்டவருக்கு. நீ ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறன்றதை அவர் என்ன பண்ணுறாரு. இது எப்படி இருக்குது தெரியுங்களா? ஒரு கணவன் மனைவி நல்லா இருந்தால் ஒரு பொறாமக்காரன் பிரிப்பான், பார்த்துருக்கீங்களா? 2 பேரும் நல்லாவா இருக்கிறீங்க, உங்களை வைக்கிறேன் வேட்டுன்னு சொல்லி பிரித்து விடுவான், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இது சொல்கிற மாதிரி பாருங்கள். கர்த்தர் 2 பேர் நல்லா இருக்கிறாங்கன்னா அவங்கள பிரித்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை எப்படி பிரிச்சிருக்கிறான்னு காமிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் நினைத்ததை மனுஷன் யோசிச்சு பாருங்கள். இதை மனுஷன் பிரித்து இணைச்சதுன்னு சொல்லுங்க, தேவன் நினைத்ததை. இப்போ பாருங்கள், அந்த அம்மாவுக்கு உள்ள என்ன மனசாச்சு? இப்போ அந்த அம்மா நேராக போய் ஜெபம் என்ன பண்ணுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவனை நான் பிரிஞ்சதுனால தான் இப்போ உன் அன்பு எனக்கு நல்லா தெரியுது. ஆண்டவரே, அவன் கூட வாழும் போது உன் அன்பு எனக்கு தெரியல. ஆண்டவரே, எனக்கு அந்த ஆள் முக்கியம் இல்லை, நீ தான் எனக்கு முக்கியம். ஏ அப்போ இயேசுவை நம்ம நேசிக்கணும்னா சிலர் மேலே நான் அன்பு காட்டக்கூடாதா? அன்பா நான் இருக்க முடியாதா? கிடையாது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, எந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவை நேசிக்கணும் அந்த அளவுக்கு பிறர் மேலே அன்பாக இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த அளவுக்கு நீங்கள் இயேசுவை நேசிக்கலோ பிறரை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஒரு மனைவி இயேசுவை சரியான வகையில் நேசிச்சா, ஒரு மனைவி இயேசுவை சரியான வகையில் அன்பு கூர்ந்தா தன் கணவனை அதை விட பெஸ்ட்டாக நல்ல வகையில் அன்பு கூற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இயேசுக்கிட்ட அன்பு கூறதுனால அந்த அன்பை அப்படியே தன் கணவன்கிட்ட காட்ட முடியும். ஒரு கணவன் இயேசுக்கு நல்ல அன்பாக இருந்தானா தன் மனைவிக்கு அதை காட்ட முடியும். அது அங்கே தான் பிரச்சனையே. பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயும் தேடி போகாதீங்க, நம்ம எந்த அளவுக்கு கடவுளோடு நெருங்குறோன்றது தான் உண்மை. பாருங்கள், இப்போ அந்த அம்மாக்கிட்ட இப்படி சொல்லிட்டாரு, சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு பெரிய குற்ற மனசாச்சு. ஒரு வேளை நான் கர்த்தரை தேடாமல் இந்த ஆள் பின்னாடியே சுற்றி இருந்ததுனால தான் கர்த்தர் பிரித்து விட்டார் போல இருக்கு. பாருங்கள், இது உண்மை. அப்புறம் பேசும்போது தான் சிலர்லாம் நம்ம சரி பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கெல்லாம் அடிப்பட்டு சராசி நீங்கள் நிற்கும் போது நம்ம காயம் கட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கடவுள் அன்பாக இருக்கிறார், ஜெபம் பண்ணுவோம், கொண்டு சேர்த்துருவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஆச்சரியமாகவும் இருக்குது. எப்படி இவர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது, நான் வேறு மாதிரிலாம் சொல்லுங்கள், பைபிள் என்ன சொல்லுது அதை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 45வது வசனம், பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். என்ன மாதிரி சொல்கிறார் பாருங்க, பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல். மோசையை எப்படி குற்றம் சாட்டுவான் சொல்லுங்கள்? மோசை எப்படி குற்றம் சாட்டுவான்?
மோசே குற்றம் சாட்ட போகிறதில்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு நம்மளை குற்றம் சாட்ட வந்துட்டார், நீங்கள் செய்கிறது சரியில்லைன்னு சொல்ல வந்துட்டார்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் யாரையும் குற்றம் சாட்ட வரல, அவர் யாரையும் குற்றம் சாட்டுபவரும் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்கள்? இயேசு ஒருத்தரையும் குற்றம் சாட்டுறதும் கிடையாது, அவர் குற்றம் சாட்டுற வேலையை எடுக்கிறதும் கிடையாது. நிறைய பேருக்கு சரியாக விளங்குறது கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குற்றம் சாட்டுறதான் இயேசுடைய வேலைன்னு நினைக்கிறாங்க. ஒரு நாளும் சொல்கிறேன், இயேசு ஒருத்தரையும் குற்றம் சாட்டுவதே கிடையாது. ஆமென். நீங்கள் தவறே பண்ணி நின்று கூட வந்து உங்களை நீ குற்றம் பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறவரே கிடையாது. ஏன்னா அவர் வேலை அது கிடையவே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ குற்றம் சாட்டுற வேலையை அவர் ஏன் செய்யலைன்னா, அவர் ஏற்கனவே என்னை மன்னித்து இருக்கிறதுனால அவர் என் மேலே குற்றம் சாட்டுவதற்கு வாய்ப்பே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை மன்னித்தது யார்? உங்களை பரிசுத்தமானது ஆக்குது யார்? உங்களை நீதிமானை மாற்றினது யார்? இப்போ நீ யோசிச்சு பாருங்க, நீ தவறு பண்ணி உங்களே ஏன் வந்து அவர் குற்றம் சாட்ட போகிறாரு? ஏன்னா அவர் தான் உங்களை என்ன பண்ணியிருக்காரு. இப்போ ஏன் உங்கள் மேலே மன்னிச்சவரே ஏன் உங்கள் மேலே குற்றம் சாட்ட போகிறாரு? உங்களுக்கு இரக்கத்தை காமிச்சவரே ஏன் உங்கள் மேலே குற்றம் சாட்ட போகிறாரு? நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது பாருங்க? அவர் வேலை அது கிடையவே கிடையாது. இங்கே சொல்கிறார் மோசங்க மேலே குற்றம் சாட்டுவானா? மோசே இல்லை, இவங்க நம்புகிற அந்த பிரமாணமே இவங்களுக்கு விரோதமாக எழுதி என்ன பண்ண போகுது? குற்றம் சாட்டும் போது பாருங்கள், இந்த குற்றம் சாட்டுவேன், குற்றம் சாட்டுவான் என்ற வார்த்தை வருது இல்லைங்களா? இந்த 4 புத்தகத்திலையும் இது 11 முறை வருது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 இடத்துலையும் வாசிட்டிங்கன்னா 11 முறை வருது. இதுக்கு தான் அந்த கதாக்காரியோன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் வாசிட்டிங்கன்னா 11 முறை. இங்கே 2 முறை போயிடுச்சு, இன்னும் 11 முறை வருது. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, இதெல்லாம் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி. வீட்டில் போய் வாசிங்கன்னா இந்த 11 முறை 2 முறை போய்ட்டு 9 முறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்காலாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ குற்றம் சாட்டும்படியாக இந்த பரிசேயர் வேலை. எப்போ பார்த்தாலும் அவரை குற்றம் சாட்டுறது. என்ன பண்ணார்? ஒருத்தருக்கு சுகம் கொடுத்தாலும் போதும், எப்படி ஒரு சுகம் கொடுத்தாரு? சுகம் கொடுக்கல ஆகாது, இனி ஓய்வு நாளாச்சு, இப்படி செய்யல் ஆகாது, இவருக்கு எப்படி இவர் விபச்சாரம் பண்ணி இப்படி செய்யல் ஆகாது, இப்படி பண்ணல் ஆகாது. பாருங்க, இவங்க வேலையே என்ன? இவங்க முழுக்க இவங்க பரிசேயருடைய வேலை என்னன்னா, இவர் மேலே போய் அவங்க என்ன செய்யறது? குற்றம் சாட்டுறது. 11 முறை 9 முறை இந்த பரிசேயர்கள் இதை செஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் போய் வாசிட்டிங்கன்னா அதில் முழுக்க அதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவங்க வேலையாக தான் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், எந்த குற்றத்தை பார்க்கலாம், இவன் என்ன குற்றத்தை பண்ணான், அவன் என்ன குற்றத்தை பண்ணான், இந்த வேலையிலே இறங்குறான். ஏன் இந்த வேலையிலே இறங்குறான்னா, பிசாசு அந்த வேலையை செய்யும்படியே அவங்களை ஏவினே இருக்கிறான். இயேசு ஒரு நாளும் பாருங்கள், அவங்க சொல்கிற எந்த குற்றத்தையும் அவர் ஏற்றுக்கல, எல்லாத்தையும் அதை ரிஜெக்ட் பண்ணினே போகிறாரு. ஒன்றும் அவர் ஏற்றுக்கல, அது ஒரு நாள் அது உள்ள அங்கீகரிக்கவே கிடையாது. அவர் தள்ளினே போகிறார். நீ 1000 குற்றத்தை கொண்டு வா, அதுக்கு அவர் பொறுப்பாலே கிடையாது, எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பிசாசு கொண்டு வர எல்லா குற்றத்தையும் ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ கடவுளுடைய தயவு அந்த அளவுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே, பாடியே போற்றிடுவே, பரமனை ஸ்தோத்தரிப்பே. ஜீவன் உள்ளவரை இயேசு எந்த மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே, உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையிலும் என்னை நடத்தி செல்லுவார். ஜீவன் உள்ளவரை இயேசு எந்த மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே, உள்ளுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை நடத்தி செல்லுவார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்று மாறினார். காலம் மாறினாலும் பூமி அழிந்தாலும் இயேசு என்று மாறினார். என் நேசரே, என் அடைக்கல
பலமானவர், என் போக்கிலோ பரத்திலோ என்னை கரம் பற்றி நடத்துவார்.